ஃபர்தர் கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. அவர் வந்து பாசிட்டிவா கொண்டு போய் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து 20 லட்சம் தான் போட்டிருக்காரு ஒரு குடும்பத்துக்கும் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த குடும்பத்தையே அவர் அடாப்ட் பண்றாரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த குடும்பத்தையே அடாப்ட் பண்றாரு. பணம் கொடுக்கறது முக்கியம் இல்ல, அடாப்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பாத்துக்கிறதுக்கான எல்லா செயல்பாடையும் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சட்ட ரீதியா விஜய் அவர்கள் அங்க ஃபர்தரா அங்க போய் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸை வயலேட் பண்ணியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய எண்ணம் கரூருக்கு. அதை அஷோர் பண்ணா ஸ்டேட்டு விஜய் அவர்கள் போக ரெடியா இருக்காரு. ஸ்டேட் இந்த தருணத்தில் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸ்டேட் பெர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்டேட் பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஈஸியா தமிழக வெற்றி கழகம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது வச்சு.